அப்பாக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுங்க. உங்கள் பையன்கிட்ட சின்ன வயசில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே காட்டுவான். அதாவது அன்பை காட்டினா அன்பை காட்டுவான், வெறுப்பை காட்டினா வெறுப்பை தான் காட்டுவான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பையன் பிறந்ததுலேருந்து அவள் அப்பா கிட்ட வெறுப்பை தான் எதிர்பார்த்துருக்கான். அதாவது எந்த தப்பு பண்ணாலும் கண்டிக்கலாம், சும்மா கையால் அடிக்கலாம், வாயால் பேசலாம். அதை விட்டுட்டு கட்டையை எடுத்து மண்டையை உடைக்கிறது, கம்பி எடுத்து கையை உடைக்கிறது, அருவா எடுத்து வெட்டுறது, இந்த மாதிரியுமே இருந்திருக்காரு. அவன் என்ன பண்ணுறான், வளர வளர அவர் மேலே வெறுப்பு தான் இருந்திருக்கு, பாசமே இல்லை, வெறுப்பை தான் காட்டியிருக்கான். இப்போ அவர் புலம்புறாரு, என் பையன் என் மேலே வெறுப்பாக தான் இருக்கான், நான் என்ன தப்பு பண்ணேன், அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தானே கொடுத்தேன் அப்படின்னாரு. அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எவ்வளோ தான் லட்சமாக அவனுக்கு செஞ்சாலும் அது அவனுக்கு பெருசாக தெரியாது. அவனுக்கு எது தெரியுமா பெருசாக தெரியும், நீங்கள் காட்டுற அன்பும் பாசமும் தான். உங்கள் ஒரு பையன் நல்ல வழியில் போகிறதும் கெட்ட வழியில் போகிறதும் தகப்பன் கையில் தான் இருக்குது. நீங்கள் சிறு வயசில் அவன் கண்ணு முன்னே எதை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதை தான் எடுப்பான். அருவா எடுத்தீங்கன்னா அருவா தான் எடுப்பான், கட்டையை எடுத்தீங்கன்னா கட்டையை தான் எடுப்பான். நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதுதான் அவன் பிள்ளைக்கும் காட்டுவான். ஸோ வெறுப்பு வர்றதுக்கு காரணம் நீங்கள் தான். அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு பாசத்தை காட்டுங்க. எவன் ஒருத்தன் அப்பா கிட்ட போய் தோளில் கை போட்டு சகஜமாக ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறானோ அதுதான் உண்மையான வளர்ப்பு. அப்பாவை வந்து பயந்து போகிறது வந்து உண்மையான வளர்ப்பே கிடையாது. அன்பை காட்டுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதாவது எங்கள் அப்பா பணக்காரன்னு சொல்கிறது கெத்தாக இருக்குமா, எங்கள் அப்பா பாசக்காரன்னு சொல்கிறது கெத்தாக இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள்.